dear friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல graphite pencil drawing க்கு தேவையான materials என்னெல்லாம் நான் யூஸ் பண்றேன், அப்புறமா ஈஸியா கிடைக்கக்கூடிய alternative materials graphite pencil drawing க்கு என்னெல்லாம் அப்படினு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க பார்க்கலாம். இது வந்து Pastel ultra smooth paper. இந்த பேப்பர் நான் ரீசன்ட்டா தான் என்னோட drawing-க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. பட் பிராண்டடா பேப்பர் வாங்கலாம்னு இது வாங்குனேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு. சார்ட் பேப்பரை விட ஸ்ட்ராங்கா ஸ்மூத்தா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து STAEDTLER Mars Lumograph Graphite Pencil. இதில் 6 டிஃப்ரெண்ட் வேல்யூ பென்சில்ஸ் இருக்கு. HB, 2B, 4B, 6B, 7B, 8B. எதுக்காக இவ்வளோ பென்சில் வெரைட்டி யூஸ் பண்ணணும்னா, நமக்கு லைட் ஷேடிங்கில் இருந்து நல்ல டார்க் ஷேடிங் வரைக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து நல்ல 3D லுக் கொடுக்கும். இதில் வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஹெச்லேருந்து 10B 12B வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். நமக்கு அவ்வளோ நிறைய பென்சில்ஸ் தேவையில்லை, இதுவே போதும். இதை விட கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HB, 4B, 8B இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டோன்ஸ் இருந்தால் கூட நம்ம ட்ராயிங்க்கு ஒரு 3D லுக் கொடுக்க முடியும். பென்சிலோட ஃபுல் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த பென்சிலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து மெக்கானிக்கல் பென்சில். இது வந்து 0.5 தான் சைஸு. ஸோ நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இது வந்து HB. ஸோ அவுட்லைன் வந்தால் நல்லா லைட்டாக இருக்கும். நமக்கு லைட்டாக தான் தேவை. ஸோ அவுட்லைனுக்கு வந்து மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணலாம். பிளெண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்கப் ப்ரஷ். இது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது வந்து சின்ன ஏரியா கூட நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் ஸ்டம்ப். இது வந்து டெர்வன் பேப்பர் ஸ்டம்ப். பேப்பர் ஸ்டம்ப் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணும்போது எவ்ரி டைம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உடனே சால்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக தேவையான அளவு ஷேடிங் கிடைக்கும். அதனால் எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கல்ப்டிங் டூல். நெயில் ஆர்ட்டுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலையே மைன்யூட் பாயிண்ட் இருக்கிறது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பேப்பரில் நல்ல ப்ரெஷர் கொடுத்து வரைஞ்சிட்டு அது மேலே பென்சில் வச்சு ஷேட் பண்ணோம். நம்ம ப்ரெஷர் கொடுத்த இடத்துல பென்சில் படாது. ஒயிட் ஹேருக்கு ஏதாவது ஹைலைட்டாக தெரிய வேண்டிய இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. எம்டி ரீஃபில் பென் இருந்தால் கூட அது வந்து இண்டெண்டிங் மெத்தடுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சக்குரா ஒயிட் ஜெல் பென். கண்ணில் வரையக்கூடிய ஒயிட் டாட்டுக்கு, அப்புறம் ஜுவல்ஸுக்கு, நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக ஹைலைட்டாக தெரிய வேண்டிய இடத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பென் வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட ட்ராயிங்ஸுக்கு வந்து இப்போதைக்கு 4 டிஃப்ரெண்ட் எரேசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மெக்கானோ எரேசர். இது கடையில் 20 ரூபாய்க்கே கிடைக்கிது. இது மாதிரி 2 ரப்பர் இருக்கும். எப்போ தேவையோ அப்போது ஷார்ப்னர் வச்சு நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்ல ஷார்ப் பாயிண்ட் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக் எரேசர் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இது தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். மோனோ0 எரேசரோட ப்ரைஸே தான் நான் இதை வாங்கினேன். டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்குது. இதில் 2 சைஸ் ரப்பர் இருக்குது. இந்த சின்ன சைஸ், அப்புறம் இந்த பெரிய சைஸ். இதுலேயும் ஷார்ப் டிப் வேணும்னா இந்த மாதிரி சால்ட் பேப்பரில் கிராஸாக வச்சு ஆன் பண்ணிங்கன்னா நல்ல ஷார்ப் எட்ஜ் ஆகிடும். அப்போ நமக்கு மைன்யூட்டான பாயிண்ட் கிடைக்கும். ஈஸியாக அழிச்சிடலாம். இது நீடட் எரேசர். Pastel பிராண்டில் வருது. இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அவுட்லைன் வரைஞ்சிட்டு நல்லா லைட் பண்ணுறதுக்கு. மற்றபடி ட்ராயிங்கோட இடையிலையும் சில இடங்களில் நம்ம டார்க்காக ஷேட் பண்ணிவிடுவோம். அப்போது அதை கம்மி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி கூட பண்ணி அழிச்சிக்கலாம். நார்மல் எரேசர். ட்ராயிங் சுற்றி கட்டம்லாம் இருக்கும் பேக்ரவுண்டில். அந்த மாதிரி லார்ஜ் ஏரியாலாம் நார்மல் எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம். ஷார்ப்னர்லாம் நல்லா பிராண்டாக ஹை பட்ஜெட்லலாம் வாங்கலை. இது வந்து டவுன் ஷார்ப்னர். இது வந்து அப்சரா லாங் பாயிண்ட் ஷார்ப்னர். ரெட்லருக்கு இந்த ஷார்ப்னர் தான் யூஸ் பண்ணுறேன். மெக்கானோ எரேசர் வந்து இந்த ஷார்ப்னரில் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் கிராஃபிட் பென்சிலோட ட்ராயிங் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் தான் இருக்கும். இன்னும் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா
சார்ட் பேப்பர் வாங்கிக்கலாம். கிராஃபைட் பென்சிலில் அப்சரா, கேம்லின் கூட வாங்கிக்கலாம். பிளெண்டிங்க்கு காட்டன் பட்ஸ் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானோ எரேசர் வாங்கிக்கலாம். எலக்ட்ரிக் எரேசர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீடட் எரேசர் வீட்லேயே கூட பண்ணலாம். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி எல்லா மெட்டீரியலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய எல்லா ட்ராயிங் லெசன்ஸுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃபைட் பென்சில் ட்ராயிங்கோட மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.